ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்ட் 8 பார்க்க போகிறோம். கொஞ்சம் வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் பூசியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதை பார்க்குறதுக்காகவே நான் ஓடோடி வந்துட்டேன். ஏன்னா பூசினப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடு கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி தெரியும். அதனால நான் ஓடி வந்துட்டேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து அந்த எலக்ட்ரிக் பாயிண்ட்டை வந்து வச்சு பூசியிருப்பாங்களா, அதில் சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சி அதை ஃபோட்டோ எடுத்து வைக்கிறாங்க அவங்ககிட்ட காமிக்கிறதுக்காக. அப்புறம் வந்து டிசைனாக போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதில் டைல்ஸ் ஒட்டுவாங்க. அதனால தான் அந்த மாதிரி டிசைன் போட்டு வச்சுருக்காங்க. என்ன அதுலேயும் நீ தான் தெரியுற. அன்றைக்கி ஃபுல்லும் இருட்டிலே காமிச்சோமா, அதான் இன்றைக்கி நல்லா வெளிச்சமாக இருக்குது. பக்கத்துலலாம் வீடு வந்துட்டுனா ஒரு வெளிச்சம் இருக்காது வீட்டுக்குள்ளே. ஓகே, அது இன்னும் இப்போ தான் எவ்வளோ நாள் ஆகுது? 4 நாள் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 10-11 டேஸ் இப்படியே தான் இது இருக்கும். ஓகே, இந்த ஜன்னல் தான் இப்படி இந்த ரூமில் இந்த ஜன்னல் இருக்கிற ஏரியா நல்லா இருக்குல்ல, அதில் உட்காந்து பார்த்தா எல்லாமே தெரியும், சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, வெளியில் இங்கே ஒரு சிட் அவுட் இருக்குது, பட் இருந்தாலும் வெளியில் எல்லாமே தெரியும். இதில் உட்காந்து பார்த்தா நல்லாயிருக்கும். பட்டு இப்போ தான் உட்கார முடியும், அப்புறமா இல்லை ஜன்னல் வந்துடுமே, எப்படி உட்கார முடியும்? நல்லா இருக்குல்ல இந்த ஏரியா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்னோடய ஹஸ்பண்ட்டை சொன்னேன், இப்படி உட்கார மாதிரியே இதை பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஐயோ சேஃப்டி இல்லை, நோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போவே உட்காந்து ஆசை தீர வெளில பார்த்துக்க வேண்டியதான். அப்புறமா இந்த இடத்துல ஜன்னல் வந்துடும், அப்புறம் நம்ம அங்கே நின்று தான் பார்க்க முடியும். பரவாயில்ல, நம்மளுக்கு சிட் அவுட் இருக்குது, இருந்தாலும் சொல்கிறேன் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. மேலேயும் ஸ்டெப் போட்டாங்க, அப்போ மேலே போய் பார்த்துடலாம். இது கம்பு வேறு அங்கங்கே வச்சுருக்காங்களே, இதை தட்டாமல் வேறு நான் வரணுமா? அப்பாடா அப்பாடா, வந்துட்டேன்டா. அப்போ வந்துட்டேன். ஐயோ, இதுக்கு ஸ்டெப்ஸ் போடலையா? நான் எப்படி ஏறிக்கிடுவேன்? ஐயோ, கை கொடுக்கணும். சரி, நான் ஏறிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா வாடா, எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த ஸ்டெப்ஸில் ஏறி வந்துட்டேன். எப்படி செங்குத்தாக இருக்குது தாடியோ. ஓகே, தண்ணி கட்டி கிடக்குது. அப்பாடா, 4 to 5 days ஆயிருக்கும்ல நான் வந்து. 5 days பார்த்தா இங்கே அதுக்குள்ளே வெளியிலலாம் பூசிட்டாங்க. கார் பார்க்கிங் ஏரியா டன். சரி, அப்படியே போட்டுருவேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து உள்ளேயுமே எல்லாமே பூசிட்டாங்க. உள்ளே அப்போ ஒர்க்கு டன்னு. இப்போதைக்கு என்ன, அன்றைக்கி நம்ம லாஸ்ட்டாக பார்க்கும்போது இங்கெல்லாம் பூசலெல்லாம், ஹாலில் எல்லாம் பூசியாச்சு. ஓகே, அப்புறம் அந்த ரூம் அன்றைக்கே பூசியிருந்தாங்க. அது அடுத்தது இந்த பாத்ரூமும் ஃபஸ்ட்டே பூசியிருந்தாங்க லாஸ்ட்டாக நான் காமிக்கும் போதே. இந்த ரூம் இன்றைக்கி பூசியிருக்காங்க. இன்றைக்கி இல்லை, நேற்று. இது ஒரு ரூம், இங்கேயும் பூசிட்டாங்க. பூசின பிறகு தான் வீடாகவே தெரியுது, நல்லா தான் இருக்குது. அப்புறம் இந்த சைடு அப்படியே போனோம்னா கிச்சன்லேயும் பூசிட்டாங்க. இதுவும் அன்றைக்கி பூசிட்டாங்க. அப்புறம் கிச்சன்லேருந்து வெளியில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எம்டி லேட்டு தான் இருக்குது. ஸோ பள்ளத்தில் விழுற மாதிரியே இருக்கும். ஓகே, நம்ம மேலே போய் பார்க்கலாம் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கொஞ்சோண்டு செவுரு கட்டியிருந்தாங்களா, ஏன் தெரிய மாட்டேங்குது? நான் இந்த டைரெக்ஷனில் நிற்கணுமோ? ஆமாம், இப்போ தான் தெரியுது. அதை எடுத்துட்டாங்க. ஏன்னா எனக்கு அது பிடிக்கலை, இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, மேலே போயிட்டு, மேலே ஒன்றும் இருக்காது, இருந்தாலும் நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்பாடா. ஓகே, இப்போ மொட்டை மாடிக்கு போகிற வழி. இந்த கம்பளம் எப்போ எடுப்பாங்க? ஷப்பா, இது ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. டிஸ்டர்பன்ஸ் இன்னும் 3 டேஸில் எடுத்துருவாங்க. அன்றைக்கி இந்த படி கெட்டலைல்ல, இந்த தடவை கெட்டிட்டாங்க. அதனால் நம்ம ஃப்ரீயாக ஏறி போய் மேலே பார்க்கலாம். ஆஹா, அப்போ போன தடவை எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி இறங்கினேன்.
வந்துட்டோம். இன்னுமே இந்த பாத்தியெல்லாம் உடச்சி விடலையா? இந்த பேர் காக்கா வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு காக்காவாவது தண்ணி குடிக்கட்டும். என்ன ஓகே, அவ்வளோதான். இனிமேல் வீட்டுக்கு போக வேண்டியதான். இன்னைக்கு நம்ம வீடு பார்க்க வந்திருக்கோம். இதில் வந்து இது பண்ணியிருக்காங்க, பூசுறது எவ்வளோ தூரம் பூசணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து மார்க் மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து எலக்ட்ரிக் பாயிண்ட் கொடுக்கறதுக்கு மார்க் பண்ணிட்டு போயிருக்காங்க எல்லா இடத்துலையும். இது ஹாலில் மார்க் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல மார்க் பண்ணியிருக்காங்க. என்ன ஏதுன்னு எனக்கே தெரியல. சரி, ஓகே, பார்த்து அவங்க வைப்பாங்க. அப்புறம் நம்ம கிச்சன் வந்து இங்கே இருக்குது, அங்கேயும் மார்க் பண்ணியாச்சு. குட்டி கிச்சனாக தான் இருக்குது, அவ்வளோதான். நம்மளுக்கு இடம் இருக்குது, நோ ப்ராப்ளம். பார்க்கலாம் லாஸ்ட் எப்படி வருது அப்படின்ட்டு. 15 டேஸ்க்கு அப்புறம் வந்து பிரித்தாச்சு. அதே மாதிரி மேலே மொட்டை மாடியிலையும் சைடு வால்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க, கீழே பூசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் நடந்துகிட்ருக்கு. நம்ம கீழ் வீட்டுக்கு ஏற்கனவே நிலவாசல் வச்சு கதவெல்லாம் போட்டாச்சு. இப்போ மேல் வீட்டுக்கு தனியாக நம்ம நிலவாசல் வைக்கிறோம். அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. கீழே எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் மேலேயும் பண்ணுறாங்க. பில்டர் சைடில் இதே பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் சும்மா தான் நின்றுட்டுருந்தோம். அவங்க என்ன பண்ண சொன்னாங்களோ அதை பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி அவங்களே எல்லாமே பண்ணிட்டாங்க. சைட் பை சைடு ஒர்க் போயிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அவங்களோட சவுண்டும் கேட்கும், இவங்களோட சவுண்டும் கேட்கும். ஒரு மாதிரி சவுண்டாகவே இருந்துச்சு. அது ஓகே, நல்லபடியாக வாசல் கால் வச்சாச்சு. ஆமாம், அப்பப்போ இருங்க, ஒரு நிமிஷம். இந்தா இருக்கேன். ஓகே, நல்லபடியாக வாசல் கால் வச்சாச்சு. இப்போ வந்து அதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் மாடியில் வந்து நிற்கிறோம். அப்படிதானே? இன்றைக்கி வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அப்படியே மேலே நின்று நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அழகாக இருக்குது. இப்போது இந்த சைடெல்லாம் கட்டிட்டாங்களா மேலே. ஸோ நமக்கு ஒரு வீடோட ஷேப் வந்துடுச்சு. மேலே ஃபுல்லும் கட்டிட்டாங்க. இது வந்து ஹெட் ரூம். வந்து ஸ்டே பண்ணிடலாமா? ஷிஜோ, ஸ்டே பண்ணிடலாமா? பெட்டா? இந்த செங்கல் நாளை அள்ளி வச்சு படு. பெரிய ஆளு. என்னோட பெரிய ஆளு தான், கரெக்டு தான். ஏன்னா இந்த சைடு எல்லாமே கட்டிட்டாங்க. ஓகே, இனிமேல் பயமே இல்லை. இது வந்து ஹெட்ரூம். ஹெட்ரூம் நமக்கு ரொம்ப சின்னது. அதாவது மேலே இருந்து ஏறி வந்தோன்னே டக்குன்னு ஸ்டெப்ஸு தான். இல்லை பார்த்தீங்களா? அதுதான் ஹெட்ரூம். பெருசாக தேவையில்லை சொல்லிட்டு வைக்கலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஷிஜோ, இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வச்சிடலாமான்ட்டு. அப்பெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது ஷிஜோ. அப்புறம் நீ ஸ்டெப்ஸில் நடந்து வரும்போது தலை தட்டும். பரவாயில்லையா? அந்த இடத்துல வரையும் எடுத்துகிட்டு போயிடுவானா பாரு. போடுவாங்க. தட்டும்ல, அதுக்கு தான். ஆமாம், க்ளோஸ்டு. ஆமாம், க்ளோஸ்டு மிரர் தான் போட போகிறோம். அங்கேயும் ஒரு மிரர் தான் வரப்போகுது. க்ளோஸ்டு தான். இந்த இடத்துல கண்டிப்பாக க்ளோஸ் தான் வைக்கணும். நீ நிற்கிற இடத்துல வா. லீவு இருக்கும்போதெல்லாம் குட்டீஸை வந்து நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம். ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுவோம். சம்டைம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அதை பார்த்துட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சம்டைம்ஸ் அவங்களுக்கும் போர் அடிக்க தான் செய்யும். ஏன்னா ஒரே ப்ராசஸ் அங்கே நடந்துகிட்டே இருக்கும்போது அதை பார்த்து அவங்களுக்கு போர் அடிச்சிடும். அதே மாதிரி ரொம்ப நேரம் இருக்கும்போது அவங்களுக்கு போர் அடிச்சிடும். பட் இருந்தாலும் நம்ம குட்டீஸ்க்கு வந்து இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்ல. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இன்னொரு வீடு கட்டுவோமான்னு தெரியாது. இதை நம்மளே முழுக்க எடுத்து பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறதுக்காக கூட்டிகிட்டு போய் ரொம்ப நேரம் வச்சுருவோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் போர் அடித்து எல்லோரும் உட்காந்துருக்காங்க.